அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலருக்கும் உலகத்தமிழ் ஜோதிட ஆர்வலர் அனைவருக்கும் சிவஜோதிட ஆராய்ச்சி மையம் வழங்கும் பிருகுநந்தி நாடியின் தொடர்கிறது. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும். இது ஒரு ஆண் பிறப்பு ஜாதகம் போடப்பட்டுள்ளதுங்க. இதுக்கு லக்கணம் போடப்படவில்லை. ஏன்னா லக்கணம் பிருகுநந்தி நாடிக்கு ரொம்ப அவசியம் கிடையாது, தேவைப்பட்டால் போடலாம். இதில் பார்த்தீங்கன்னா சந்திரன் கேது மிதுனத்தில் இருக்குது, குரு கடகத்தில் இருக்குது, சனி துலாத்தில் இருக்குது, சுக்கிரன் விருச்சிகத்தில் இருக்குது, சூரியன் ராகு தனுசில் இருக்குது, புதன் மகரத்தில் இருக்குது, செவ்வாய் மீனத்தில் இருக்குது. இவங்க திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் இதுதான் கேள்வி. ஜாதகரை குறிக்கிறது குரு. அவர் கடகத்தில் உச்சமாக இருக்கார். அவருக்கு 5ஆம் வீடான விருச்சிகத்தில் மனைவிகாரகன் சுக்கிரன் இருக்கார். அப்புறம் குருவுக்கு 7ஆம் வீடான மகரத்தில் பெண்கோளான புதனும் இருக்கிறாரு. இப்படி இருந்ததுன்னா ஜாதகருக்கு 2 பெண்கோள் தொடர்பு இருக்குது. அதாவது புதனும் பெண்கோள், சுக்கிரனுங்கிறது மனைவி. மனைவிகாரகன் சுக்கிரனுக்கு 2 பேரும் பார்த்திங்கன்னா சூரியனும் சனியும் இருக்காங்க. சூரியனுக்கு சனி பகைக்கோள். 2 பகைக்கோள்களுக்கு இடையே சுக்கிரன் சிக்கியுள்ளார். அதனால் சுக்கிரன் பாதிக்கப்படுகிறார். ஜாதகருக்கு வரும் மனைவிக்கு ஆயுள் குறைவு. ஆகவே ஜாதகருக்கு அமையும் முதல் மனைவி இறந்து விடுவார். அப்புறம் தனுசில் உள்ள ராகு அடுத்து சூரியன் இருந்தால் சுக்கிரன் பாதிக்கப்படாது. சனிக்கு ராகு நட்புக்கோள், ஆகவே சுக்கிரன் பாதிக்கப்படாது. பிறப்பு ஜாதகத்தில் திருமணக்காரகன் செவ்வாய்க்கு இருபுறமும் கோள்கள் இல்லை. செவ்வாய் ராகு கேது மிட் பாயிண்டில் உள்ளார். ஆகவே திருமணக்காரகன் செவ்வாய் வலு இழந்த நிலையில் இருப்பதால் ஜாதகருக்கு ஒரே திருமணமாக இருந்தால் திருமண வாழ்க்கை சரியாக இருக்காது. ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் நடக்க வாய்ப்பு உண்டு. ஜாதகருக்கு சகோதரர் இருக்க மாட்டார். செவ்வாய்க்கு 9ஆம் வீடான விருச்சிகத்தில் உள்ள சுக்கிரன் தொடர்பும் 11ஆம் வீடான மகரத்தில் பெண்கோளான புதன் தொடர்பும் கிடைக்கிறது. பெண்கோளான புதனுக்கு திருமணக்காரன் செவ்வாய் தொடர்பும் இருப்பதால் ஜாதகர் மீண்டும் 2வது திருமணம் நடக்க வாய்ப்பு உள்ளதுங்க. இதுதான் இதுக்குண்டான விளக்கம். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. என்னுடைய யூடியூப் சேனல் சிவஜோதிடம் 6351. இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் செய்ய வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பர் அஸ்ட்ராலஜர் டாக்டர் டிவி பாலசுப்ரமணியன். நன்றி நேயர்களே, மீண்டும் சந்திப்போம்.